பாக்குறீங்க. அடுத்த வாரம் பாரு வேடிக்கை மாவட்ட கலெக்டர் அவ்வளவுதான் சொல்லி போட்டுறாரு. ஏமாத்தி போறோமா? என்ன நினைச்சிட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் 2 வருஷம் 4 கணக்கு 2030 நாள், வருஷ கணக்கு 4 வருஷம் 2 மாசம். என்ன ஒரு மாவட்ட கலெக்டர் பண்ற வேலை? ஐயா இங்க பாருங்க, தப்பா நினைக்கிறேன். இந்த மாதிரி செய்யலாமா ஒரு மாவட்ட கலெக்டர்? எனக்கு வந்து உடனே அடுத்த வாரத்தில் கண்ணாம பண்ணினா அவ்வளவுதான். வேற மாவட்டம் ஆயிட்டு இருக்கா, வேற முதலமைச்சர்கிட்ட போய் தெரியப்படுத்தி கொடுக்குறேன். சரிங்களா? அவ்வளவுதான். தங்களை போயிட்டாரு. இப்ப இவங்க வந்துருக்காரு. இவரு அதை விரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. கையெழுத்து போட்டா ஒரு கலெக்டர் மாவட்டம் செய்யற கலெக்டர் செய்யற வேலையாது வேண்டாம். திருச்சிராப்பள்ளி மக்கள் எதுக்கு அந்த மாவட்டத்துல பண்ணிட்டு இருக்காங்க? 2 காலமுள்ள கையும் இல்ல. எனக்கு 2330 முதல் என்ன சொல்ற 3 நாள் தான் ஒரு பிரச்சனை. 2330 நாள்னா என்னாச்சு? நான் வருஷ கணக்கு போட்ட 4 இருங்க 30/10/2023 நான் மனு கொடுத்திருக்கிறேன். தகவல் போட்டாரு. இப்ப இவரு வந்திருக்கிறார் ரவிக்குமார் ஐயா கலெக்டர். இவர் ஐயா இப்ப எனக்கு செய்யல, நேரம் முதலமைச்சருக்கு தான் போறேன். அவ்வளவுதான். முதலமைச்சர் நல்லா செஞ்சுட்டு எனக்கு நல்லா இருக்கு. அடுத்த வாரம் மாதிரி வேடிக்கை மாவட்ட வாங்கி இப்படியா படிச்சு பாக்குறீங்க என்ன எவ்வளவுன்னு? இதை ஒரு மாவட்ட கலெக்டர் புதுசா வந்திருக்கிறாரு ரவிக்குமார். அவர் ஏமாத்தி போயிட்டாரு. அது தங்கவாரு. இப்ப ரவிக்குமார் வந்து ஏமாத்தலான்னு திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு ஒரு சாதாரண ஒரு கிளை மேனேஜர் கிட்ட எனக்கு லோன் ஆடுறாங்க வாய்த்தல. எதுக்கு மாவட்ட கலெக்டர் எதுக்கு அனுப்புறீங்க? முதலமைச்சர் என்ன அறிவிக்கிறாரு? அப்பப்போ உடனே செய்யணுங்கிறாரு. அதை செய்ய தவறுனா மாவட்ட கலெக்டர் எதுக்கு இருக்கிறியா? அப்ப வந்து மாத்தி மாத்தி பொய்ய பேசிக்கிட்டு இருந்தா பேங்க்லயுமே சப் கலெக்டர் தங்களை ஏமாத்திட்டே போயிட்டாரு. இப்ப புதுசா வந்துட்டு இருச்சா பாக்கல இப்படி இப்படி லோன் எனக்கு வீடு அடுக்குமாடி கொடுப்போம் அலர்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட பணம் இல்ல. கவர்மெண்ட் குட்டியில 1,14,000 கட்டினு எனக்கு வீடு கொடுக்கல. பணம் கட்டல. உங்கள்கிட்ட பணம் இல்ல. அது கலெக்டர் கிட்ட தங்களைய கேட்டேன். அதுக்கப்புறம் தான் பேங்க்ல லோன் போட்டு கொடுத்து அந்த ஆர்டரான லெட்டரும் வச்சிருக்கிறேன். சரி, பணம் வந்துச்சா இல்லையா? அவன் தரமாட்டிக்கிறாங்களே. திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவங்கள அவங்க எப்படி தப்பா சொன்னா கொடுக்காதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. நான் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் எண்ணு, பேங்க்ல வாங்குற பாஸ்புக் எல்லாம் கொடுத்து எவனாலும் கொடுத்தாங்க லோனுக்கு போவானா? என்ன உதைக்க மாட்டானுங்க. போய் கேட்ட சாட்சி கையெழுத்து போடுவானா அப்படின்னு அந்த அம்மா போட்டு என்கிட்ட போய் ஃப்ராடு பண்ணி மறுபடியும் வந்து பண்டு மூலியமா வாங்கி தர சொன்னி அதையும் செய்யாம விட்டு போட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்ப வருஷ கணக்கு போடுங்க. 30/10/2023 4 வருஷம் 2 மாசம் ஆகும். வரும் 4 கணக்கு 2330 நாள் வரும். அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னார்? 100 நாள் தான் ஒரு பிரச்சனை. இப்படியே ஒரு மாவட்ட கலெக்டர் சேருது. ஆனா புதுசா வந்திருக்கிறாங்க இருக்கவே இல்லை. இப்படி பண்ணி கையெழுத்து அடுத்த வாரம் பாரு விரிச்சு அடிக்க சொல்றேன். தராம பொய் பேசிட்டு இழுக்கு அடிச்சு போட்டு ஏமாத்திட்டாங்க. என் பன்னீர் செல்வம் நாங்க காந்திகிராமம் சனப்பட்டி கிராமம். வீடெல்லாம் சாங்ஷன் ஆச்சுங்க. 600 இத பாருங்க. எல்லாரும் நானும் பொறுமையாவே இருந்து பார்த்தேன். இன்னுமே எல்லாமே வச்சிருக்கேன். பாருப்ப நரம்பு எடுக்காம விட மாட்டேன். நான் வேற அது திமுக காரன் எடுத்தார நீங்க சரியா இது இல்ல நரிவேட்டியூர் போஸ்ட் வந்து தொழில்பேட்டை. என் அப்பா வெறும் நாராயணன். நான் வந்து 30/10/2023 அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்து எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. சாங்ஷன் லெட்டர் கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கொடுத்தாச்சு. எனக்கு பணம் இல்லை சுத்தமா அப்படின்னு சொன்ன பிற்பாடு திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு காந்திகிராமம் கிளையில 1,18,000 கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டாச்சு. அந்த கிளை மேனேஜர் என்கிட்ட கேட்டது தப்பான பொய்யான இதை கேட்டிருக்காங்க.
அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க 2 பேர் சாட்சி கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. அப்ப சாட்சி கையெழுத்து எப்படி போடணும்னா, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி கார்டு, ஆதார் எண்ணு, அவிங்க வாங்குற பேங்க் பாஸ்புக் வரைக்கும் எனக்கு குடுத்து 2 ஆள கூட்டிட்டு வந்து, நீங்க சாட்சி கையெழுத்து போடுன்னாங்க. என்கிட்ட 2 காலும் இல்ல, கையும் இல்ல. நான் போய் எப்படி யார கூட்டிட்டு வர முடியும்? அவிங்க வந்து இவ்வளவு நாளா இழுக்கடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கவேலு ஐயா வந்து 30/10/2023 வருஷ கணக்கு பார்த்தா 4 வருஷம் 2 மாசம். நாலு கணக்கு பார்த்தா 2330 நாள் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு தங்கவேல் கலெக்டர். இப்ப புதுசா வந்த ரவிக்குமார் கலெக்டர் அந்த கொடுத்த மனுவை விரிச்சு படிச்சவா கிடையாது. இவரு மாவட்ட கலெக்டர் மாதிரி தெரியல. எனக்கு இப்ப பேங்க்லயும் தரலினா எதுலயும் தரலினா அரசாங்கத்துல ஃபண்டு அனுப்பிச்சிருக்காங்களா, அந்த ஃபண்டு மூலியமா எனக்கு 1,18,000 போட்டு அடுக்குமாடி குடியிருப்பு எனக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. 600 வீடு மொத்தம். அந்த 600 வீட்டுல எனக்கு ஆர்டர் ஆன வீடு ஒரு வீடு இருக்கு. கீ வீடு எனக்கு வேணும். எனக்கு வந்து இப்ப வந்திருக்கிற மாவட்ட கலெக்டர் இதை கொடுத்தாகணும். இதை கொடுக்க தவறிட்டா நான் தமிழக முதலமைச்சரை போய் சந்திப்பேன். அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் எப்படி சொன்னாரு, 100 நாள் தான் ஒரு பிரச்சனையா. இப்ப வந்து வருஷ கணக்கு 30/10/2023 4 வருஷம் 2 மாசம். நாலு கணக்கு 2330 நாள் இப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னதை வந்து சரியான முடி மாவட்ட கலெக்டர் தங்கவேலு செய்ய கிடையாது. இப்ப புதுசா வந்த கலெக்டர் என்னுடைய மனுவை விரிச்சு படிச்சு பார்க்க கிடையாது. அவர் பாட்டு கொடுத்துட்டு இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல கூப்பிட்டு அவங்க ஏதோ என்கிட்ட பொய்ய பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயா, எனக்கு வந்து ஃபண்டு மூலியமா எனக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த 1,18,000. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு மேடம். திருச்சிராப்பள்ளி திருச்சி ரோடு மெயின் ரோடு பைபாஸ் அடுக்குமாடி குடியிருக்கும் விட தோரணக்கல்பட்டி. அந்த தோரணக்கல்பட்டியில 600 வீடு இருக்குது. அந்த 600 வீட்டுல எனக்கு ஒரு வீடு எனக்கு கொடுத்தா விட